Hello friends, how to make refractor 90mm telescope part 1ல focal length measurement பார்த்தோம். இப்போ பைப்பை கட் பண்ணி அதையே ஒரு கம்ப்ளீட் டெலஸ்கோப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதில் அப்ராக்சிமேட்டாக பைப் லென்த்தை வச்சு அதோட ரிசல்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வந்து லாங் ஆப்ஜெக்ட் அண்ட் ஷார்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்காக இந்த செட்டப் வச்சுருக்கேன். இதிலேயே நம்ம வந்து எப்படி ஒரு பைப் லென்த்தை வந்து கரெக்டாக வெட்டுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை வந்து லாங் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஷார்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதுதான் இதை நம்ம பார்க்குற பிக்சர். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெடியூசரையும் ஃபோக்கஸரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3D பிரிண்டரில் ஒரு கனெக்டர் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அது இந்த மெட்டல் ஃபோக்கஸரையும் ரெடியூசரையும் கனெக்ட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸர் ரெடி ஆகிடும். தென் வந்துட்டு நம்ம எப்பொழுதும் போல் ஒரு டயகனல் யூஸ் பண்ணுறோம். இப்போ கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. அடுத்தது பார்ட் 1ல் அந்த சார்ட் பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருப்போம். அதிலேருந்து 21 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன். இப்போது எக்ஸாக்டாக நம்ம பைப்பை கட் பண்ணவே முடியாது, கட் பண்ணவும் கூடாது. ஸோ அதுதான் மெயின் டியூப். மெயின் டியூப்பில் அந்த அளவை வந்து பாயிண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சு கட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சப்போஸ் கூட இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்துச்சுன்னா அப்புறம் இன்னொரு பைப்பு வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ இது எப்பொழுதும் போல் நம்ம எப்படி அந்த ரவுண்டு மார்க் கொண்டு வருது அப்படின்னா ஒரு A4 ஷீட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது அது வந்து ஒரே நேராக இருக்காது. ஸோ அந்த எட்ஜை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணுறதுக்கு ஒரு A4 ஷீட்டை அது மேலே ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம கண்டினியூவாக மார்க் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சைஸ் அன்ஈவன் சைஸ் வந்து ஈவனாக உங்களுக்கு கிடைச்சிரும். இதில் நம்ம எப்போதும் அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணுற அளவுலேருந்து தான் நம்ம பைப்போட லென்த்தை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி அதையும் வந்து அந்த பைப்பையோட சர்ஃபேஸையும் நம்ம வந்து ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் டியூபோட அளவு எடுக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி பைப்பை மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து ஃப்ரண்ட்டில் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அடுத்தது நம்மளுக்கு தேவையான அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பைப் அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு சேம் அதே ப்ராசஸ் தான் மார்க் பண்ணிவிட்டு அதே போல் ஒரு A4 ஷீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து திரும்ப மார்க் பண்ண போகிறோம். 21 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். எக்ஸஸாக தான் இது இருக்கும். இப்போ அதே போல் நம்ம அந்த A4 ஷீட்டை யூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிடுறோம். அதை கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து முழுசாக ஒரு பைப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, இது எக்ஸஸாக நான் வச்சுருந்தது. இந்த எக்ஸஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சப்போஸ் குறைக்கணுன்னா குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட லென்ஸை அதில் எப்போதும் போல் வச்சுட்டு பின்னாடி பக்கம் ஃபோக்கஸரை கனெக்ட் பண்ணலாம். இந்த பைப் ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸரோட ரெடியூசர் வந்து கிட்டத்தட்ட 4 இன்ச்சை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இது நல்லதும் கூட. லைட்டை வந்து நல்லா குறைச்சி நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட்டை கம்மியாக கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த ரெடியூசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லாங்காக இருக்கக்கூடிய ட்ரீ தெரியுது இல்லையா, டவருக்கு பின்னாடி, அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது வந்து ஆல்மோஸ்ட்
4-5 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்தாண்ட இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஐபீஸ் வந்து 26. ஸோ இதோட ரிசல்ட்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே செட்டப் தான், நம்ம கம்ப்ளீட் செட்டப் இல்லை. உள்ள இன்னரில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கலை, பிளாக் அடிக்கலை. ஸோ இருந்தாலும் ரிசல்ட் எவ்வளோ க்ளீனாக தெரியுது. நான் 3 ஆப்ஜெக்ட்டை ஒரே நேரத்தில் காமிக்கிறேன். ஒன்று லாங்கு, ஒன்று மிட்டு, ஒன்று வந்து ஷார்ட்டு. ஸோ இந்த சின்ன லீஃபில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். மிட்டில் இருக்க அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் வரும்போது நல்லா கிளியராக இருக்கும். லாஸ்ட் அந்த ட்ரீ, கோகனட் ட்ரீ, தென்னை மரம் போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாய்ச்சர் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ட் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எடுக்கும்போது. ஸோ இந்த 3 ஆப்ஜெக்ட்டும் ஃபோக்கஸ் மாறி மாறி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன். பொறுமையாக பார்த்தா புரியும். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸர் வந்து மூன் கிட்டக்க இருக்கும். சேட்டன், ஜூபிட்டர் இதெல்லாம் வெவ்வேறு டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம லாங் ஆப்ஜெக்டையும் எடுக்கணும், SR4M ஐபிஸையும் எடுக்கணும், நம்ம 26 ஐபிஸையும் எடுக்கணும். ஸோ கம்மியான இருக்கிற ஐபிஸுக்காக தான் அந்த ஃபோக்கல் லென்த் நம்ம வந்து பைப்பை கட் பண்ணணும். அதே ஃபோக்கஸரை 26 ஐபிஸ் போட்டால் நிறைய பின்னாடி இழுக்கிற மாதிரி வரும். அப்போவும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு பைப்பை வந்து கம்ப்ளீட்டாக இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஃபர்தராக நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து பார்ட் 1ல் நான் சொல்லியிருப்பேன், 3 இருந்தால் ரொம்ப ஈஸி அப்படின்னு. ஏன்னா நம்ம ஸ்கை ஆப்ஜெக்டே டேரெக்டாக செக் பண்ணிடலாம். அதுவரையும் நம்ம வந்து பைப்பை எல்லாத்தையும் வந்து ஒட்டிடக்கூடாது, கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி ஒட்டிடக்கூடாது. ஸோ இதுமாரி மல்டி டைம்ஸ் நம்ம வந்து மல்டி ஆப்ஜெக்ட், ஸ்கையில் இருக்க ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஐபீசஸை நிறையா சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பைப்பை வந்து ஃபர்தராக க்ளூ போட்டு ஒட்டலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வெயிட் மவுண்ட்டு எங்கே ஹோல்ட் பண்ணலாம், என்ன மாதிரி மவுண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த இப்போ இந்த இலை நகரும் போது ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறும். கிளியராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த லீஃப் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ அந்த மவுண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கான பேலன்ஸு பைப்பெல்லாம் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் இதில் நிறைய ஒர்க் இருக்குது, பெயிண்ட் ஒர்க் இருக்குது. அப்புறம் வந்துட்டு மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆப்ஜெக்டை பார்க்கலாம். அதுக்குள்ளே மூன் வந்துடும். ஃபஸ்ட்டு வியூவே வந்து நம்ம இதில் மூன் பார்க்கலாம். வர சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேட்டன் அண்ட் வீனஸ் வந்து கன்ஜெக்ஷனில் வருது. ஸோ அது கூட நம்ம இதில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதில் சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லென்ஸ் வேணாலும் கிடைக்கிது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்களே டெலஸ்கோப்பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.